25 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருக்கும் ஓட்ஸ் ஒரு உணவு என்றே நம் மக்களுக்கு தெரியாது. அது குதிரைங்க லாயத்துக்கு போடக்கூடிய பெரும் பண்ணைக்கு வாங்கி குதிரையில போடக்கூடிய உணவாகத்தான் பார்க்கப்பட்டது. இப்போ எப்படி அது அன்றாடம் நம் வீட்டு சமையல் அறையில, நான் கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கேன், ஈரோடுல பார்த்திருக்கேன், நாமக்கல்ல பார்த்திருக்கேன், அதிகம் பஸ் நுழையாத இடத்துல கூட ஓட்ஸ் பாக்கெட் நுழைஞ்சிருக்கு. எல்லார் வீட்லயும் அம்மா அப்பத்தாலாம் அதை வாங்கி வச்சு காலையில அதை சாப்பிட்டா நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓட்ஸ் நல்ல தானியம் தான். ஓட்ஸ்ல உணவியல் கூறாக எடுத்து பார்த்தோம்னா அதுல இந்த மாதிரி பீட்டா குளுக்ககான் இருக்கு, புரதம் இருக்கு, விட்டமின் இருக்கு, அதெல்லாம் நியாயம்தான். ஆனா நம்ம வாங்குறது ஓட்ஸா? நம்ம சந்தைக்கு வர்றது வெறும் ஓட்ஸா? நம்ம கோதுமை வாங்குற மாதிரி, அரிசி வாங்குற மாதிரி ஓட்ஸா தானியத்துல 1 படி 2 படி 1 கிலோ 2 கிலோனா வாங்குறோம்? நம்ம வாங்குறது அத்தனையும் ஓட்ஸ் அவல். ஒரு பாக்கெட் பண்ணி வரக்கூடிய ஓட்ஸ் அவலை தான் நம்ம வாங்கிட்டு வந்து அதை வந்து போட்டு சாப்பிட்றோம். ஒரு தானியம் அவலாக மாறுவதற்குள் எத்தனை தொழில்நுட்பம் இருக்கு. நம்ம ஊர்லயும் அவல் இருந்தது, நம்ம படிச்சிருப்போம். குசேலருக்கு கிருஷ்ணனுக்கு குசேலர் வந்து அவல் கொடுத்த கதையை படிச்சிருக்கோம். அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மவும் அவல் சாப்பிட்டது தான். அந்த அவலுக்கும் இன்றைக்கு ஃபிளேக்ஸ் என்ற பெயரில் விற்கப்படிய அவலுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. நான் சித்த மருத்துவம் படிக்கும்போது அவல் தயாரித்தல் பற்றி ஒரு குறிப்பு உண்டு. அரிசி அவல் எப்படி தயாரிப்பாங்க? அப்போ வந்து உலக்கையினால் இடிப்பார்களாம். அந்த அவலை இடிப்பதுக்கு உலக்கையை வச்சு இடிப்பாங்க. அந்த உலக்கையில கீழே வந்து பூண் இருக்கும், இரும்பு பூண் வந்து அந்த மர இதில் வந்து மாட்டியிருப்பாங்க. பொதுவாக மூலிகைகளை மரப்பட்டைகளை இடிக்கும் போது நல்ல அழுத்தம் கொடுத்து அது உடைவதற்காக அந்த மரப்பூண் மாட்டியிருக்கும், அந்த இரும்பு பூண் வந்து மர உலக்கையில மாட்டியிருக்கும். இந்த அவல் இடிக்கும் போது மட்டும் அந்த பூனை கலட்டி வச்சிருன்னு எழுதியிருப்பான், வெறுமன மரக்கட்டை வச்சு இடிக்கணும் அப்படின்னு. எனக்கு அப்பெல்லாம் புரியல. ஆனால் இன்றைக்கு அவல் தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தானியத்தை மக்காச்சோளமோ ஓட்ஸோ அதை 80-100 டிகிரியில வேக வச்சு கிட்டத்தட்ட 100 டன் எந்திரத்தால் அடிச்சு தட்டையாக்கி, அப்புறம் அதில் 200 டிகிரியில் அதில் உள்ள அத்தனை நீர்த்துவத்தையும் எடுத்துட்டு பின்னாடி இருக்க சக்கை இருக்கு இல்லையா, குப்பை சக்கை, அந்த சக்கையில தான் இந்த நாட்டுக்கு வேணும்னா விட்டமின் டி போட்டுக்கோ, சி போட்டுக்கோ, விட்டமின் பி போட்டு எல்லாத்தையும் தெளிச்சு, அப்புறம் அப்படி தட்டையான அந்த சக்கை அதிகபட்சம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த குப்பை சக்கை 180 நாட்கள் நம்முடைய சந்தையில இருக்கணுங்கிறதுக்காக 6 மாச காலம் குறைந்தபட்சம் அது கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக, அது கெட்டு போகாமல் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் அந்த அந்த அவலோ அதை வந்து மேல இருந்து இப்படி தட்டுனா பொலன்னு உதிரணும். அப்பதான் நம்ம வீட்டில் மார்க்கெட்ல வாங்குவாங்க. டொம்முன்னு மொத்தமா விழுந்துச்சுன்னா ஐயோ கிளம்ஸ் ஆயிடுச்சுன்னு வாங்க மாட்டாங்க. அப்போ பொலன்னு உதிரணும்னா அதுக்கு சிலிக்கேட் உப்புக்கள். அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டை திறந்த உடனே கப்புவோட அடிக்கக்கூடாது. என்னைக்கோ செஞ்ச ஓட்ஸ் அவல் நல்ல மனம் நறுமணம் வரணும், அதுக்காக செயற்கை ரசாயனங்கள். அதுக்கப்புறம் அந்த பேக்கில் அது எப்பொழுதும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இதாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங். ஏன்னா அது எனர்ட் கேஸ், அது வேற எதுலையும் உடம்புல சேர்ந்துடாது, அதுக்கு நைட்ரஜன் வாயுவை அடைச்சு நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங். அதுக்கப்புறம் அந்த அவலை வெளியில உள்ள பிரபஞ்சத்தினுடைய ஈரத்தன்மை வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குன்னு உள்ள ஸ்பெசிஃபைடு கெமிக்கலை உள்புறமாக பூசிய நெகிழி பைகள். அதுக்கப்புறம் நமக்கு பிடித்த நடிகரோ கிரிக்கெட் வீரரோ அதை வெளியே படம் போட்டால் தான் நம்ம போய் கடையில் எடுப்போம், அதுக்கான ஒரு அட்டைப்பெட்டி. இவ்வளவு குப்பையும் சேர்ந்துதான் நண்பர்களே இந்த ஃபிளாக்ஸ் வருது. அன்றைக்கு செய்த அவல்ல பூனை எதுக்கு எடுக்க சொன்னான்னா, அந்த இரும்பு பூண் அவ்வளவு வேகமாக இடிக்கும் போது அந்த உராய்வில் நடக்கக்கூடிய வெப்பத்தினால அந்த அவல் தன்னுடைய இயல்பு நிலையை, அரிசியினுடைய இயல்பு நிலையை இழந்து விடக்கூடாதுன்னு சொன்ன நம் நாட்டு அவலை ஒரு பக்கம் பாருங்க. 80 டிகிரி 80 டன் 220 டிகிரியில் பக்குவப்படுத்தப்பட்டு பல்வேறு குப்பை ரசாயனங்களை போட்ட இந்த அவலை பாருங்கள். நம் நாட்டு அவலில் அறம் இருந்தது, அந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய அவலில் வெறும் வணிகம் மட்டும்தான் இருந்தது. இதைத்தான் நாம் கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்கணும். அந்த அறம் சார்ந்த சிந்தனையில் வந்த அவலை அன்றிலிருந்து நம் மக்கள் சாப்பிட்டதில்லை, நமக்கு எந்த பாடும் வந்ததில்லை, எந்த நோய் கூட்டமும் வந்ததில்லை. ஆனா இப்படி தயாரிக்கப்படக்கூடிய ஃபிளேக்ல உள்ள போகக்கூடிய அந்த மோனோசோடியம் குளூட்டமேட், சோடியம் நைட்ரேட், சோடியம் பென்சோவேட், நைட்ரஜன் எனர்ட் கேஸ், அதுக்கப்புறம் ரொம்ப செயற்கையாக சேர்க்கப்பட்ட அத்தனை உயிரி சத்து உள்ள ரசாயனங்கள் எல்லாம் எங்கேயோ போய் தான் பல நோய் கூட்டங்களை கொண்டு வந்து விடுகிறது.